நாமத்திலே நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய கரிசனைகளுக்காக ஜெபிக்க, அவரை தொழுது கொள்ள, அவருடைய வசனத்தை கேட்க தேவன் தந்திருக்கிற நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலிருந்து 19 முதல் 30 வரை இந்த வசனங்களை இந்த காலையிலே தியானிக்கிறோம். ஸ்தேவான் மூலமாக அவருடைய இரத்த சாட்சியை மறுத்ததின் விளைவாக வந்த பெரிய ஒரு இக்கட்டின் விளைவாக அநேகர் மற்ற இடங்களுக்கு சென்று சிதறடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தேவனுடைய வசனத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் போன இடங்களில் எல்லாம் அவர்கள் யூதர்களுக்கு மட்டும் கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள். ஆனால் அது ஒரு கூட்டத்தார் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து அங்கே உள்ள யூதர் அல்லாத கிரேக்கரோடு கூட பேசி ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறார்கள். அருமையாக அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் என்று சொல்லி வாசிக்கிறோம். திரும்பினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நாம் ஆண்டவருக்காக எடுக்க முயற்சிகளை பல நேரங்களில் நம்முடைய சொந்த பலத்திலே, சொந்த ஞானத்திலேயும் எடுக்கலாம், அல்லது கர்த்தருடைய பலத்தினாலே எடுக்கலாம். இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அதன் விளைவாக அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வருகிறார்கள். நம்முடைய சொந்த பலத்தை நம்பி நாம் செய்வோமானால் அதனுடைய விளைவு சரீர பிரகாரமாக மட்டும் இருக்கும். கர்த்தருடைய பலன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயல்படும் போது பெரிய காரியங்களை நாம் காண முடியும். ஒருவர் வேடிக்கையாக இப்படி சொன்னார், ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட நடந்து கொண்டிருக்கிற 90% கிறிஸ்தவ ஊழியங்கள் பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டே இருக்கும் என்று சொல்லி. ஒருவேளை நாம் பார்க்கிற அநேக கிறிஸ்தவ ஆக்டிவிட்டிஸ் இந்த நாட்களில் பார்க்குறோம். கேம்பெயின்ஸ் பார்க்குறோம், கான்சர்ட்ஸ் பார்க்குறோம், எத்தனையோ விதமான பெரிய பெரிய வர்ஷிப் குரூப்ஸ், மாடர்ன் வர்ஷிப் குரூப்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அவைகள் பரிசுத்தாவியினருடைய பலத்தினால இருக்கிறதா, அல்லது மனுஷ திறமைகளை காண்பிக்க, தாழ்ந்துகளை காண்பிக்க அந்த விதமாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்பது அவசியமான காரியம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது மக்கள் ஆண்டவரிடத்திலே திரும்பி சபையிலே இணைவது நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அருமையாக கட்டளை கொடுத்தார், பரிசுத்த உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி. எனவே இந்த யூதர்கள் எருசலேமிலிருந்து கிளம்பி மற்ற இடங்களுக்கு சென்று ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறார்கள். அதே சமயத்திலே இந்த கொஞ்சம் காலம் கடந்து வரும்போது நாம் பார்க்கிறோம், எருசலேம் தான் அதுவரை மையமாக இருந்தது. அப்போஸ்தலர் அங்கே இருந்து காரியங்களை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அந்தியோகியாவிலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது அந்தியோகியா ஒரு பெரிய ஒரு மிஷனரி மையமாக மாறுவதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் உள்ளவர்கள், அந்தியோகியில வந்தவர்களின் விளைவாக திருச்சபை உருவாகிறது. எனவே அங்கே அந்தியோகியா பிகம்ஸ் a மிஷன் சென்டர். புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு முக்கியமான ஒரு தலைமை ஸ்தலமாக அது மாறிவிடுகிறது. இந்த இடத்திலே தான் முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே வருகிறது. அந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது, முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அதுக்கு முன்னதாக என்ன செய்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே வந்து ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ஒரு வருஷம் வேதாமத்திலிருந்து திட்டமாய் காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அழகாக விளக்கி சொல்லி அதன் விளைவாக அந்த இடத்துல சபை பலப்படுகிறது. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற அநேக உபதேசங்கள் அல்லது செய்திகளிலே ஆண்டவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும். அதே போல நாம் கேட்கிற செய்திகள் ஆண்டவருடைய வசனத்தின் உபதேசத்தோடு கூட ஒத்து இருக்கிறதா என்று சொல்லி we have to cross check it with the word of God. நாம் அவ்வப்பொழுது
நாம் கேட்கிற சத்தியங்களை, ஒருவேளை கேட்கிற செய்திகளை, அநேக டிவி ஷோஸ் வருகிறது, அநேக நெட்ல எத்தனையோ செய்திகள் வருகிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தோடு, வசனத்தின் உபதேசத்தோடு இணைந்திருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்ப்பது அவசியமான காரியம். அவர்கள் 1 வருஷம் இருந்து உபதேசம் பண்ணுகிறார்கள். அதன் விளைவாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்தவர் என்று சொல்லி நம்மை சொல்லிக் கொள்ளும் போது அதன் எந்த அடிப்படையிலே சொல்கிறோம்? ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன், அதனால நான் ஒரு கிறிஸ்டியனா? ஒரு சிலரை கேட்கும்போது, எப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்கன்னா, நான்லாம் பிறந்ததுல இருந்தே நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அப்பா அம்மா கிறிஸ்டியன் இல்லை, எங்க அப்பா பாஸ்டர், அந்த மாதிரிலாம் சொல்ற காரியங்களை நம்ம கேட்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு யோவான் 1:12 சொல்கிற மாதிரி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஊழியம் செய்ய பவுலையும் பர்னபாவையும் அனுப்புங்கள், பிரித்து அனுப்புங்கள் என்று சொல்லி அங்கே அந்தியோகியிலே ஆண்டவர் சொல்கிறார். சபை உபவாசித்து ஜெபித்த போது பரிசுத்தாவியானவர் அவர்களை வழிநடத்துகிறார். அதன் விளைவாக அவர்கள் திரும்பவுமாக அவர்களை உபவாசம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்காக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அந்தியோகியா என்று சொல்லும்போது 2 நகரங்களின் பெயர்கள் அந்தியோகியா என்ற பெயரே இருக்கிறது. ஒன்று சீரியா தேசத்தில் இருக்கிற அந்தியோகியா, அதுதான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிற மிஷனரிகளுக்கு மையமாக இருந்த இடம். இன்னொரு அந்தியோகியா கலாத்தியாவில் இருக்கிறது. அங்கேயும் கூட பவுல் சென்று பிரசங்கிப்பதை நாம் அப்போஸ்தலரிலே பார்க்கிறோம். இவர்கள் போய் அங்கே அதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சவுல் அங்கே ஒரு பெரிய ஒரு விதத்தில் ஆண்டவரை சந்திக்கிறார். வல்லமையாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று ஜெபாலயங்களிலே பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி செய்யும்போது அநேகர் அவரை கொலை செய்ய தீர்மானிக்கிறார்கள், கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அதை அறிந்த உடனே அப்போஸ்தலர் அவருடைய முக்கியமான சகோதரர் என்று சொல்லும்போது அங்கே தலைமைத்துவத்திலே இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவரை விட்டுவிட்டால் மற்றவர்கள் இவரை கொன்று விடுவார்கள் என்ற பயத்திலே, நீ இங்கே இருக்க வேண்டாம் தம்பி என்று சொல்லி அவருடைய ஊருக்கே அனுப்பிடுறாங்க. தர்ச பட்டணம் அவருடையது, அங்கேயே நீ போயிருன்னு. அதுக்கப்புறம் நம்ம அவரை பத்தி கேள்விப்படுறதே இல்லை கொஞ்ச காலம். மற்ற காரியங்களெல்லாம் நடந்திருக்கு. பட் நோபடி பாதர்ட் அபவுட் ஹிம். சரி, வந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு அப்படிங்கிற காரியம் இல்லவே இல்லை. ஆனா பர்னபா இங்க அந்தியோகியில ஊழியங்கள் எல்லாம் செய்துட்டு தர்சுவுக்கு போய் அவரை தேடுறத நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்காக இங்க இருந்த ஒரு பெரிய ஊழியம், சகோதரர்கள் அவர் அந்தியோகிக்கு அனுப்புறாங்க, ஊழியெல்லாம் செய்யறாங்க, 1 வருஷம் டீச்சிங்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் தனி மனுஷனா இந்த சவுலை தேடி அவர் அந்தியோகியாவுக்கு கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பேரே ஆறுதலின் மகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவருடைய நிலத்தை வித்து அங்க ஊழியத்துல கொடுக்கிறாரு, அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாரு. தனக்காக இருந்த காரியங்களை விற்று ஆண்டவருக்காக கொடுக்கிறாரு. பர்னபா அவருடைய ஆறுதலின் ஊழியம் ஒரு பெரிய சவால் நமக்கு. அதே சமயத்திலே சாக்ரிஃபிஷியல் கிவிங், தியாகமாய் கொடுப்பது. ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நம்ம கணக்கு பார்த்து கொடுத்தோம்னா ஆண்டவர் கூட கணக்கு பார்த்துதான் நம்ம ஆசீர்வதிப்பாரு. அப்படி இல்லாதபடிக்கு தேவைகள் வரும்போது, தேவையுள்ள மக்களை நாம் சந்திக்கும் போது, ஊழியங்களின் தேவைகளை சந்திக்கும் போது நமக்கு உள்ளதை, வேண்டியதை மாத்திரம் வைத்துக்கொண்டு மீதி எல்லாவற்றையும் கொடுப்பது நம்முடைய பழக்கமாக மாற வேண்டும். ஒரு மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பித்த ஜான் வெஸ்லியுடைய பழக்கம் அதுவாகத்தான் இருந்தது. அவர் ஒரு 50 பவுண்ட் சம்பாதித்த போது அவருடைய தேவை 28 பவுண்ட். அதை வைத்துக்கொண்டு 12 பவுண்ட் ஊழியத்துக்கு கொடுத்தார். பின்னதாக அது 500 மாறும் போதும், 500 பவுண்டாக மாறும் போதும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கவில்லை, தனக்காக காரியங்களை பெருக்கிக் கொள்ளவில்லை. அதே 28 பவுண்ட் தனக்காக எடுத்துக்கொண்டு மீதி எல்லாவற்றையும் ஊழியத்துக்காக கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய கிவிங் எப்படி இருக்கிறது? we give according to the measure to which the Lord has blessed us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த அளவுக்கு ஆண்டவருக்காக கொடுக்கிறோமா, அல்லது ஏதோ நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கணக்கு பார்த்து 10ல் ஒரு பங்கை எடுத்து கொடுத்து விட்டு மற்ற காரியங்களை நம்முடைய இஷ்டப்படி செலவிடுகிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். அந்தியோகியாவிலே மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது எருசலேமிலிருந்து பர்னபா அங்கே அனுப்பப்படுகிறார், அவர்களை பலப்படுத்தும்படியாக. அடுத்து அங்கே ஒரு அகபயங்கிற தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது என்று சொல்லி. உடனே அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கிருந்தவர்கள் பணம் சேமித்து
அங்கே இருக்கிற எருசலேமில் இருக்கிற தலைவர்களுக்கு அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பணம் அனுப்புவதை பார்க்கிறோம். அதற்காகவும் என்ன செய்கிறார்கள், அங்கே நம்பிக்கை உள்ள பர்னபா, பவுல், சவுல் இவர்கள் மூலமாக அந்த பணம் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் போவதை பார்க்கிறோம். எனவே இவர்கள் உண்மையாக இருந்ததினாலே இவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் குறித்து முன்னதாகவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பணப்பையை வைத்திருந்ததினாலே அதிலிருந்து உள்ளதை எடுக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி இயேசுவை காட்டி கொடுக்க முன்னதாகவே he was mishandling the finance, அதிலிருந்து தனக்கு என்று சொல்லி எடுத்துக்கொண்டான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. கடைசியில் அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. நெருங்கி இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுக்கிறார்கள். அது முடித்த பிறகு சவுலை தேடி அவர் போகிறார். நம்முடைய சபைகளில் ஒரு சிலர் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அவர்கள் வராமல் போயிருக்கலாம். அவர்களை குறித்து நம்ம கரிசனோட பார்க்கிறோம். இவர் வந்துட்டு இருந்தாரு, என்னாச்சு, அந்த தம்பி வந்தாங்களே திடீர்னு என்னாச்சு, அல்லது பிற மதத்திலிருந்து ஒருத்தர் சபைக்கு வந்தாரு, அவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கிறனால வழக்கமா வந்துட்டு இருக்கவங்களே நின்று இருக்கலாம். எதுக்காக அவங்க நின்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்ம ஆண்டவருக்குள்ள அவங்கள திரும்பமா கொண்டு வருது முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கே பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அநேக இடங்களுக்கு அவங்க போய் அவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்கு, பர்னபாவும் பவுலும் அப்படின்னு சொல்லி சில அதிகாரங்கள் பிறகு பார்க்கும்போது பவுலும் பர்னபாவும் என்று சொல்லி சொல்லுகிறது. ஏன் அங்கே பவுல் தலைமைத்துவம் எடுத்ததுனாலே he became the leader and Barnabas becomes the assistant. அந்த காரியத்தையும் பர்னபாஸ் ஏற்றுக்கொள்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சீனியாரிட்டி, எனக்கு பொறுப்பு, எனக்கு பதவி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்காம ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது அவசியமான காரியம்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க கூட மார்க் ஆரம்பத்துல வருகிறாரு, 13வது இதுல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவரு அந்த இடத்துல இருந்து தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போயிடுறாரு. ஒருவேளை மார்க்கு இளமையான ஒரு தம்பி, சில அவருடைய பிரயாணங்களோ மற்ற காரியங்களோ முடியாததுனால திரும்பி போயிடுறாரு. போகும்போது அடுத்த இவங்க ஒரு மிஷனரி ஊழியத்துக்காக போறாங்க. அழகா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வசனத்தை கொடுத்த இடத்துல எல்லாம் போய் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. சரின்னு சொல்லும் போது பர்னபாஸ் சொல்றாரு மார்க்வையும் கூட்டிட்டு போனோம்னு சொல்லி. ஆனா பவுலுக்கு அங்க கோபம் வருது. இல்ல அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோபத்தோட சொல்றாரு. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள பெரிய ஒரு குமுறல் வருகிறதுன்னு சொல்லி பாக்குறோம். எருசலேமில் இருந்து அவரை கூப்பிட்டுட்டு பவுல் போயிடுறாரு. பர்னபா மார்க்குவை தேடி போறாரு. தனக்கு இருந்த ஒரு பெரிய வசதியான ஊழியங்கள், பெரிய ஒரு ஊழியரோட உள்ள காரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இந்த மார்க்குவை தேடிட்டு போறாரு. பின்னதாக பார்க்கும்போது தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஒருவேளை ஓரங்கடப்பட்ட ஒதுக்கப்பட்ட மார்க்கு இப்போ பிரயோஜனமான ஊழியனா மாறுகிறான். ஏன்? பர்னபாவுடைய தனிப்பட்ட கரிசனையினால அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம் கூட ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு பெரிய பொறுப்புல இருக்கலாம், திடீர்னு அதை விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு பொறுப்புக்கு நம்ம ஆண்டவர் தள்ளலாம். அல்லது இவரை போய் பாரு, அந்த ஒரு தம்பியை போய் பாருன்னு, அது வெளியே எங்கேயுமே தெரியாத ஒரு ஊழியமா இருக்கும். ஆனா சைலண்டா பர்னபா போல நம்ம செய்ய நமக்கு ரெடியா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அங்க பயத்தினால சகோதரால ஓரங்கட்டப்பட்ட சவுல், அவரை பர்னபா போய் தேடி போறாரு. உதவக்காரின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாரு பவுல். அந்த மார்க்குவை இவர் போய் தேடி பார்க்கிறாரு. இதே மாதிரி நம்ம சுத்திலும் சவுல்கள், மார்க்குகள் மறைந்து இருக்கலாம். அவங்கள நம்ம தேடி பார்த்து அவங்கள உருவாக்கி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பயனுள்ளவங்களா நம்ம மாற்ற முடியும். நம்ம யோசிக்கலாம் எந்த வகையில அது நம்மால முடிகிறது என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது, அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம நேரம் கொடுக்கும்போது அவர்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உங்களையும் எடுத்து பயன்படுத்த முடியும். பர்னபா அதுக்கப்புறம் நம்ம கேள்விப்படவே இல்லை. ஆனா மார்க்கு பவுலோடு கூட இருக்கிறாரு, ஊழியம் செய்யறாரு, பெரிய விதத்துல வர்றதை பார்க்கிறோம். இன்னும் நம்முடைய நோக்கம் என்னன்னு சொல்லி யோசிப்போம். இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களை தேடி பிடித்து ஆண்டவருக்காக கொண்டு வருவது நம்முடைய கரிசனையா இருக்கட்டும், அது செயல்பாடா இருக்கட்டும், அதன் விளைவாய் அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வந்து இயேசு கிறிஸ்துவின் மந்தையிலே, சபையிலே சேர்க்கப்படலாம். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு
நன்றி செலுத்தி அந்த வகையில நான் முயற்சி பண்ணலாம். யோசித்து பார்க்கலாம். அப்படி யாராவது இருந்தா, ஆண்டவரே அவங்கள எனக்கு காண்பியும். அவங்களுக்கு உம்முடைய அன்பை திரும்பவுமாய் கொண்டு வந்து, அவர்களை மென்டர் பண்ணி சபையில இணைக்க கிருபை தாரும்ன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட ஊழியத்த தேவன் நமக்கு தந்து அருளுவாராக. பர்னபாவைப் போல நாமும் இருக்க தேவன் கிருபை தருவாராக. ஆமென்.